அடுத்ததாக மினாவை முடித்து விட்டோம். மினா முடிச்சுட்டு இப்போ பிறை 9 அரஃபா. இப்போ நம்ம மினாக்கு சொன்னால் அதே கண்டிஷன் தான். இப்போ நம்ம நிர்வாக சிக்கல் காரணமாக நம்மளை சில நேரத்தில் அரஃபாவில் நம்ம எப்போ இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அதே தொஹருடைய நேரத்தில் நம்ம இருக்கணும். தொஹருடைய நேரத்தில் நம்ம அரஃபாவில் இருக்கணும் அப்படிங்கிறது அரஃபாவினுடைய நிபந்தனை. ஆனால் சில நேரத்தில் நிர்வாகத்தின் காரணமாக நம்ம முன்கூட்டியே அழைத்து செல்லப்படலாம். இப்போ நம்மளை எப்போ அழைச்சிட்டு போகிறாங்களோ அரஃபாவுக்கு அப்போ நம்ம கிளம்பிடணும். நம்ம ட்ரெயினில் அழைச்சிட்டு போனாங்கன்னாக்கா ட்ரெயினில் அழைச்சிட்டு போவாங்க. அப்போ நம்ம டென்ட்லேருந்து வெளியேறி பிரிட்ஜ் வழியாக போய் நம்ம டென்ட்டுக்கு அழைச்சிட்டு போய் நம்மளை வந்து மெட்ரோவில் ஏற்றி விட்டுருவாங்க. நம்ம மெட்ரோவில் போய் அந்த அரஃபாவில் போய் இறங்கிடுவோம். ப்ரைவேட்டில் போகிறவங்க பஸ்ஸில் எப்போ அழைச்சிட்டு போகிறாங்களோ அப்போ போவாங்க. அப்போ இதெல்லாமே வந்து நடக்கும். சரிங்களா? அவங்க நம்மளை வழிகாட்டி அழைச்சிட்டு போகிறவங்க எப்படி வழிகாட்டுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கணும். நம்ம அரஃபாவில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இப்போ பார்ப்போம். சரிங்களா? அரஃபா அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அரஃபாங்கிறது எங்கே இருக்குது? அதாவது இந்த மினாவிலிருந்து அரஃபா, மினாவிலிருந்து அரஃபா இந்த சேட்டலைட்டில் நீங்கள் பார்க்கலாம். அதாவது முஸ்தலிஃபாவை கிராஸ் பண்ணி இருக்கக்கூடியது. இதுக்கு எல்லாமே மெட்ரோ இருக்குது. இப்போ பஸ்ஸில் போகிறவங்க பஸ்ஸில் போவாங்க. சரிங்களா? ஹைர் அரஃபாவுனுடைய இமேஜ் பார்ப்போம். அரஃபாங்கிறது இதுதான் அரஃபாவுனுடைய எல்லைகள். அரஃபாவுனுடைய எல்லைகளை பொறுத்தவரை மஞ்சள் கலரில் ஒரு போர்டு போட்டிருப்பாங்க. ஸோ பிதாயத்து அரஃபாத் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதாவது அரஃபாவுனுடைய எல்லை, அரஃபா ஸ்டார்ட்ஸ் ஹியர், அதாவது எல்லை ஆரம்பமாகிறது அப்படிங்கிற மாதிரி. அதேமாதிரி நிஹாயத்து அரஃபாத் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதாவது அரஃபாவுனுடைய எல்லை முடியக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அரஃபாவில் டென்ட்டு இந்த மாதிரி இருக்கும். எங்கேயும் கூடாரங்கள் இருக்கும். அந்த கூடாரத்துலையும் இது மாதிரி பெட்டுகள் போடப்பட்டிருக்கும். சில இடத்துல இருக்காது, சில இடத்துல இருக்கும். ஸோ இப்படியான விஷயங்கள் இருக்கும். அரஃபாவுனுடைய மைதானம் இதுதான். இது எல்லாமே அரஃபாவுனுடைய எல்லை. அப்போ அரஃபாவுனுடைய எல்லையில் இருக்கிறோமாங்கிறத நம்ம பார்த்துக்கணும். இந்த இடத்துல ஒரு மலை இருக்குது. அந்த மலைக்கு பேர் ஜபலுர் ரஹ்மா என்ற பெயர் சொல்லப்படுது. ரஹ்மத்துடைய மலை என்பதாக. அந்த இடத்தில் தான் இபாதத்து செய்ய வேண்டும் என்ற எந்த கட்டாயம் இல்லை. அதை இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். இப்போ பிறை 9 ஹஜ்ஜுடைய தூண்களில் ஒன்று, அதாவது ருக்குன்களில் ஒன்று. ஒருத்தர் அரஃபாவில் தங்கலை, அரஃபாவை ஒருத்தர் மிஸ் பண்ணிட்டாருன்னா அவருக்கு ஹஜ்ஜு என்பது முழுமையடையாது. அவர் மீண்டும் ஹஜ்ஜு செய்பவராக செய்யணும் மறுபடியும். எனவே அரஃபாவில் தங்குறதுங்கிறது ஹஜ்ஜுடைய தூண்களில் ஒன்று. எனவே நாம் அதை மிஸ் பண்ணிவிடக்கூடாது. அதை எப்போ செஞ்சாங்க அப்படின்னாக்கா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ செஞ்சாங்கன்னா ஃபஜர் மினாவில் தொழுதாங்க. அதாவது பிறை 9 காலையில் ஃபஜரை மினாவில் தொழுதுட்டு சூரியன் எழுந்த பிறகு அரஃபாவை நோக்கி அவங்க சென்றாங்க. சரிங்களா? இன்றைக்கு நமக்கு அதுக்கான பாசிபிலிட்டி இருக்குதாங்கிறது ஒரு விஷயம். சரிங்களா? நம்மளை எப்போ அழைச்சிட்டு போகிறாங்களோ அப்போ அழைச்சிட்டு போயிடுவாங்க. நம்ம எப்போக்குள்ளே போய் சேர்ந்துடணும் அப்படின்னாக்கா லுஹருக்கு முன்பதாக போய் சேர்ந்து விட வேண்டும். சரிங்களா? லுஹருக்கு முன்பதாக போய் சேர்ந்து விட வேண்டும். யாருக்காவது போய் சேரத்துக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னா அவர் அடுத்த நாள் ஃபஜருக்குள்ளே, அதாவது பிறை 10 ஃபஜர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளேயாவது போயிடணும். ஏன்னா அப்போ தான் அவருக்கு ஹஜ்ஜு கூடும். ஹஜ்ஜு கூடால அப்படின்னாக்கா அவருக்கு அரஃபாவில் அவர் இல்லைன்னாக்கா அவருக்கு ஹஜ்ஜு கூடாது. அவர் திரும்பி வேறு ஒரு ஆண்டு அவர் ஹஜ்ஜு செய்கிற மாதிரி இருக்கும். மறுபடியும் செய்யணும். ஸோ எனவே அவர் அரஃபாவில் அவர் நுழையணும். அதனால தான் நம்ம பார்க்க முடியும். என்ன ஐசியூவில் சில நேரத்தில் அட்மிட் பண்ணியிருப்பாங்க உடல்நிலை சரியில்லைங்கிற காரணத்துக்காக. அவங்களெல்லாம் கூட அந்த ஆம்புலன்ஸில் வர வச்சு அரஃபாவுனோட மைதானத்தில் கொஞ்ச நேரமாவது அவங்கள அங்கே நிற்க வச்சுட்டு அழைச்சிட்டு போவாங்க. ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு ஹஜ்ஜு கூடும். அவங்க ரெக்கவர் ஆகி வந்ததுக்கப்புறம் மற்ற இபாதத்துக்களை அவங்க செய்து கொள்வாங்க. ஆனால் இந்த அரஃபாங்கிறது அந்த பிறை 9 செய்யக்கூடியது மட்டும்தான். அதை தாண்டிட்டாங்கன்னாக்கா அவங்களுக்கு அது வாய்ப்பு கிடைக்காது. அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சம் நேரமாவது அந்த அரஃபாவுடைய எல்லையில் இருக்கணுங்கிறதுக்காக ஆம்புலன்ஸ்லலாம் அழைச்சிட்டு வந்து விடக்கூடிய நிலையை நம்ம பார்க்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தூண்களில் ஒன்று. எனவே நாம் லுஹருக்கு முன்பதாக நம்ம அந்த அரஃபாக்குள்ளே நுழையணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னாக்கா அந்த மஸ்ஜிது நமீரான் இருக்கு இல்லையா, அந்த மஸ்ஜிது நமீரால ஒரு ஹுத்பா நிகழ்த்தினாங்க. எந்த ஹுத்பா? அதாவது ஹஜ்ஜுடைய பேருரைன்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா, இறுதி ஹஜ்ஜுடைய பேருரைன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லையா, அந்த விஷயங்கள் இந்த மஸ்ஜிது நமீரால தான் நடத்தினாங்க. ஹுத்பா நடத்திட்டு அதன் பிறகு அவங்க அரஃபா தன்னுடைய கூடாரத்துக்கு போனாங்க. அரஃபா கூடாரத்துக்குள்ளே போனாங்க. அரஃபாவில் எங்கே வேணாலும் தங்கலாம். அரஃபாங்கிறது அந்த ஃபுல் மைதானம், நம்ம இங்கே பார்த்தா ஃபுல் மைதானம். அந்த அரஃபா எல்லை, இந்த ஸ்டார்ட்ஸ் ஹியர் எண்டு ஹியர்னு சொல்லி மஞ்சள் போர்டு போட்டிருப்பாங்க. அந்த எல்லைக்குள்ளே நம்ம எங்கே வேணாலும் இருக்கலாம். அதில் எந்த தடையும் இல்லை. சிலர் வந்து இந்த ஜபலுர் ரஹ்மான் சொல்லக்கூடிய இந்த மலையில் தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ கூட்டங்கள் இந்த இடத்துல போகும். அப்படிலாம் எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. நம்ம வந்து அந்த கூடாரத்தில் கூட இருந்து கொண்டு துவா செய்யலாம். நம்ம செய்ய வேண்டியது லுஹருக்கு அசான் கொடுக்கப்படும், இக்காமத்து கொடுக்கப்பட்டு லுஹர் 2 ரக்காத் தொழுவோம். அதன் பிறகு மறுபடியும் ஒரு இக்காமத்து கொடுக்கப்பட்டு அசர் தொழணும். அதாவது ஒரு அசான் 2 இக்காமத் தொழுது லுஹரையும் அசரையும் ஜம்மு செஞ்சு கசர் செஞ்சு தொழணும். லுஹரையும் அசரையும் ஒன்றா சேர்த்து நம்ம தொழணும். வேறு கூடுதலான எந்த தொழுகையும் இல்லை. நம்ம இபாதத்தை பொறுத்தவரையில் இந்த இடத்துல என்னன்னாக்கா அதிகமாக துவா கேட்பது, அதிகமாக
பாவ மன்னிப்பு கேட்பது தான் பிறை 9 நாம் செய்ய வேண்டியது. ஹஜ்ஜுங்கிறதே அரஃபா தான் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஹஜ் அரஃபாவுடைய சிறப்பாக நம்ம பார்க்குறோம். என்ன பார்க்குறோம்? நரகத்திலிருந்து அதிகமாக விடுதலை செய்யப்படக்கூடியது இந்த நாளில் தான். வேறு இந்த நாளை தவிர வேறு எந்த நாள்லேயும் நரகத்திலிருந்து அடியார்கள் வந்து அதிகமாக விடுதலை செய்யப்படுவதில்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி அல்லாஹு தாலா தன்னுடைய மலக்குமார்கள் இடத்துல சொல்கிறான், இவங்க எதுக்காக இங்கே வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி, இவங்க என்ன விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லி பெருமையோடு கேட்குறான். இவங்க எதுக்காக இவ்வளவு இந்த இடத்துல வந்து இருக்கிறாங்க, இவங்க விருப்பங்கள் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நான் நிறைவேற்றுவேன் என்பதாக அல்லாஹ் தாலா தன்னுடைய மலக்குமார்கள் இடத்துல கூறுறான். சரிங்களா? ஸோ அப்போ அப்படிப்பட்ட சிறப்பான நாள். அந்த நாட்களில் நம்ம அதிகமாக துவாக்கள் கேட்க வேண்டும். என்னென்ன விஷயங்கள் கேட்கணும்? பாவ மன்னிப்புகளுக்கு கேட்கணும், நம்முடைய தேவைகளுக்கு கேட்கணும், போன்ற எல்லா விஷயங்களையும் நாம் செவி செய்து கொள்ள வேண்டும். அந்த இபாதத்து செய்யும் பொழுது, துவாக்கள் கேட்கும் பொழுது நம்ம கவனம் எடுக்க வேண்டியது கிபிலாவை முன்னோக்கி செய்ய வேண்டும். நிறைய பேர் என்ன செய்வாங்கனாக்கா, ஜபலுர் ரஹ்மா எங்கே இருக்கோ அங்கே போய் அந்த திசையை நோக்கி செய்வாங்க. சிலர் ஜபலுர் ரஹ்மா மேலே ஏறி நின்று காபாவை நோக்கி செய்வாங்க. இப்படியான விஷயங்களை நாம் ஈடுபடக்கூடாது. நம்ம இருக்கக்கூடிய டென்ட்டில் இருந்து செய்யலாம், அல்லது நம்ம வெளியே வந்து காபாவினுடைய திசையை நோக்கி நம்ம பார்த்து நம்ம அந்த துவாக்களை செய்யலாம். எதுவரை என்றால், நம்ம அரஃபாவில் தங்க வேண்டிய நேரம் அப்படிங்கிறது சூரியன் மறையும் வரை, மகரிப் வரை நம்ம அரஃபாவில் தான் இருக்கணும். எங்கே இருக்கிறோமோ, இப்போ நம்ம ப்ரைவேட்டில் போகணுன்னு சொன்னாக்கா பஸ்ஸில் முன்னாடியே கூப்பிடுவாங்க, நீங்கள் பஸ்ஸில் வந்து ஏறுங்கன்னு சொல்லி. இப்போ 4 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 4 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணி நம்மளை அந்த இடத்துல கொண்டு வந்து பஸ்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி நம்மளை கொண்டு வந்து பஸ்ஸில் உட்கார வச்சுருவாங்க. அதே போல் ட்ரெயினில் ஏறணும் அப்படின்னு சொன்னாக்கா ட்ரெயினுடைய கேட் ஓப்பன் பண்ணிடுவாங்க. நம்ம ட்ரெயினில் போய் உட்காந்துருவோம். எப்படி உட்காந்தாலும் அந்த மகரிப் முடிஞ்சால் தான் ட்ரெயினை எடுப்பாங்க. ஸோ நம்ம முன்கூட்டியே போய் உட்காந்தாலும் ட்ரெயின் கிளம்பாது. அதே மாதிரி தான் பஸ்ஸும் முன்கூட்டியே எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த அரஃபாவில் மகரிப் வரைக்கும் தங்குறதுங்கிறது வாஜிபு. ஸோ எனவே நம்ம அந்த இடத்துல நம்ம முன்கூட்டியே போனாலும் அந்த இடத்துல நம்ம நிற்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த துவாக்களில் அதிகமான துவாக்கள் நம்ம கேட்கணும். துவாக்களிலே சிறந்த துவா அப்படிங்கிறது லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிற துவா தான். அந்த துவாக்களை நம்ம கேட்கணும். ஏனைய துவாக்கள் தனக்காகவும் குடும்பத்துக்காகவும் உலகத்தில் உள்ள அனைத்து முஸ்லீம்களுக்காகவும் மனமுருகி நம்ம அந்த நேரத்தில் கேட்கக்கூடிய ஒரு அரஃபாவுடைய நேரமாக அது இருக்கும். எனவே அந்த நேரத்தை நாம் அதற்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அரஃபாங்கிறது ஒரு புனிதமான ஒரு நேரம், அரஃபாவுடைய நேரங்கிறது. எனவே அந்த நேரத்தில் அங்கேருந்து கிளம்பும் போது சிலர் வந்து வாகனத்தை வந்து வேகமாக ஓட்டுறாங்க. அதாவது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் ஒட்டகத்தை வந்து வேகமாக விரட்டுறாங்க. அப்போ வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பொறுமையாக இருங்க, அமைதியாக போங்க, நிதானமாக போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே இந்த அரஃபாவுடைய நேரத்தில் நம்ம பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்கணும். அங்கேருந்து கிளம்பும் போது நம்ம எந்த வாகனத்தில் போகிறோமோ அங்கே பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்கணும். வீணான பேச்சுகள், உறக்கத்தில் நேரத்தை கழிக்கிறது போன்ற எந்த விஷயங்களும் நம்ம செய்யக்கூடாது. நம்ம அந்த நேரத்தில் இபாதத்தில் ஈடுபடணும். ஏன்னா அன்னைக்கு கிடைக்கிற சான்ஸ் நமக்கு மிஸ் ஆனிச்சுன்னா அதன் பிறகு நமக்கு அந்த சான்ஸு கிடைக்காமலும் போகலாம். எனவே அரஃபாவுடைய நாளை பயன்படுத்தணும். அந்த இடத்துலேருந்து பாவமற்றவர்களாக நம்ம வருவதற்கு அந்த நாளை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சரிங்களா? அப்போ அரஃபா முடிச்சுட்டு நம்ம அன்றைய நாளினுடைய மகரிப், அதாவது பிறை 9க்கு மகரிப் முடிஞ்சதுக்கப்புறம் பிறை 10 ஸ்டார்ட் ஆகிடும். பிறை 10னுடைய முஸ்தலிஃபா ஸ்டார்ட் ஆகிடும். சரிங்களா?